ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தம். இலங்கையில் எரிவாயு மற்றும் எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான தகவல். 45 இடங்களில் மின்தடை. டிவி சாணக்க குற்றச்சாட்டு. மஹிந்தவுக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு நாளையுடன் நிறைவு. விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெளிப்படைத்தன்மை வாய்ந்த ஆட்சி நிர்வாகத்தை பாதுகாக்க தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவை வலுப்படுத்துங்கள். முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய வலியுறுத்தல். அமைச்சர் லால்காந்தவிற்கு எதிராக ஊழல் மோசடி குற்றச்சாட்டு. 59வது தேசிய புதிய அரிசி அறுவடை விழா. விவசாயிகளுக்கான விசேட சலுகைகளை அறிவித்தார் ஜனாதிபதி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க நாடு திரும்பினார். மத்திய கிழக்கில் அமைதியே இலங்கையின் எதிர்பார்ப்பு. அரபு நாட்டு தூதுவர்களிடம் ஜனாதிபதி தெரிவிப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் தற்காலிக போர் நிறுத்த சூழலை ஒரு வாய்ப்பாக கருதி எரிபொருள், எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்து மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த கோரிக்கை முன்வைத்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில், மத்திய கிழக்கில் தற்போது ஏற்பட்டுள்ள 2 வார கால போர் நிறுத்த இடைவெளியை பயன்படுத்தி நாட்டின் அத்தியாவசிய விநியோக சங்கிலியை வலுப்படுத்த அரசு உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எந்த சூழலில் எரிபொருள், எரிவாயு, விவசாயத்திற்கான உரங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் ஆகியவற்றின் இறக்குமதியை முறைப்படுத்தி விலைகளை குறைக்க வேண்டும். மத்திய கிழக்கு பதற்றத்தை காரணம் காட்டியே முன்னர் எரிபொருள் விலைகள் உயர்த்தப்பட்டன. ஆனால் தற்போதைய உலகளாவிய ரீதியில் விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் பயனை மக்களுக்கு வழங்க வேண்டும். எனவே இன்று நள்ளிரவு அல்லது நாளைய தினமோ எரிபொருள் விலை குறைப்பதற்கு அரசு முன்வர வேண்டும். உர விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதி சபையில் ஒரு நிலைப்பாட்டை கூறினாலும் கள யதார்த்தம் முற்றிலும் வேறாக உள்ளது. விவசாயிகள் இன்று உரத்தை பெற்றுக் கொள்ள முடியாமல் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த விடயத்தில் அரசு வெறும் வார்த்தைகளால் ஒன்றே செயலில் காட்ட வேண்டும். பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இந்த உலகளாவிய சூழலை பயன்படுத்தி நிவாரணம் வழங்குவது அரசின் பொறுப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மின்தடை ஏற்படவில்லை என அரசாங்கம் கூறி வரும் நிலையில் நேற்று முன்தினம் 45 இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி பயன்பாட்டினால் மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படும் என தாம் 2 வாரங்களுக்கு முன்பே நாடாளுமன்றத்தில் எச்சரித்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். முறையான அனுமதியின்றி ஒரே நேரத்தில் 45 மின் விநியோக கட்டமைப்புகள் அணைக்கப்பட்டதால் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் இதனை மின்சார செயல் இழப்பு என அழைத்தாலும் இலங்கை மின்சார சபையின் கட்டுப்பாட்டு மைய அறிக்கையில் அது மேனுவல் லோடு ஷெட்டிங் என பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி காரணமாக சுமார் 150 மெகாவாட் மின் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே மின் இணைப்புகளை துண்டிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அவர் கூறினார். மின்சாரத்தை துண்டிப்பதற்கு முன்னர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அனுமதியை பெறுவது கட்டாயமாகும். ஆனால் இந்த மின் தடைக்கு எவ்வித அனுமதியும் பெறப்படவில்லை என்று அவர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சத்திய கடதாசியை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த காலப்பகுதிக்குள் சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட தவறினால் அவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்க உள்ளதாக ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. 2015ஆம் ஆண்டுக்குரிய அவரது சொத்து விவரங்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய இந்த ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மாதம் 23ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட உத்தியபூர்வ கடிதத்தின் மூலம் 14 நாட்களுக்குள் சொத்து விவரங்கள், வருடாந்த செலவினங்கள், வருமான ஆதாரங்கள் ஆகிய விவரங்களை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டிருந்தது. இதுவரை குறித்த சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்படாத நிலையில் வழங்கப்பட்ட கால அவகாசத்தை எக்காரணம் கொண்டும் நீடிக்கப் போவதில்லை எனவும் நாளைய தினத்திற்குள் இந்த விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது இறுதி அறிவித்தல் எனவும் ஆணைக்குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த காலப்பகுதிக்குள் சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட தவறினால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிமுறைகளுக்கு இணங்க அவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் சட்ட ரீதியான கடப்பாடுகளை நிறைவேற்றுவது விசாரணைகளின் வெளிப்படைத்தன்மைக்கு அவசியமானது என ஆணைக்குழுவின் அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை அரசு நாடாளுமன்றத்தில் வெற்றிகரமாக தோற்கடிக்கும் என்று வெளிவிகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்தார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் நாளை நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பில் அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் போது அமைச்சர் விஜிதஹேரத் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசு என்ற ரீதியில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம். நாடாளுமன்றத்தில் எமக்குள்ள பெரும்பான்மை மற்றும் அமைச்சரின் வெளிப்படையான செயற்பாடுகளின் அடிப்படையில் நாம் இதனை வெற்றிகரமாக முறியடிப்போம் என்றார். எரிசக்தி துறையில் நிலவும் தற்போதைய சவால்கள் மற்றும் தீர்மானங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு இவ்விவாதத்தின் போது உரிய பதில்கள் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். வெளிப்படைத்தன்மை வாய்ந்த ஆட்சி நிர்வாகத்தை பாதுகாப்பதற்கும் வலுப்படுத்துவதற்கும் தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவில் நிலவும் இடைவெளிகளை களைந்து பணி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார். அண்மைய காலங்களில் வலுவிழந்து வரும் தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கரிசனைகளை வெளிப்படுத்தி வரும் நிலையில் இதுகுறித்து தனது உத்தியபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் செய்திருக்கும் பதிவில் அவர் மேலும் கூறியிருப்பதாவது: தகவல் அறிவதற்கான நாட்டு மக்களின் உரிமையை உறுதிப்படுத்துவதனூடாக ஜனநாயகத்தை மேலும் விரிவானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றக்கூடிய ஒரு சட்டம் இருக்கிறது என்றால் அது தகவல் அறியும் உரிமை சட்டம் மாத்திரமே ஆகும். அர்ப்பணிப்பு மிகுந்த ஊடகவியலாளர்கள், விழிப்புணர்வுள்ள பிரஜைகள் மற்றும் சமூக நலன் விரும்பிகளின் முயற்சியால் கொண்டுவரப்பட்ட இச்சட்டத்தின் ஊடாகவே பொறுப்பு குரல் தொடர்பான மற்றும் ஊழலுக்கு எதிரான பொதுமக்களின் கோரிக்கைகள் வலுப்பெற்றுள்ளன. இவ்வாறானதொரு பின்னணியில் சுமார் ஒரு தசாப்த காலமாக இச்சட்டத்தினால் பல்வேறு நன்மைகளை பெற்றதன் பின்னர் தற்போது இச்சட்டம் பலவீனம் அடைவதற்கு இடமளிக்க கூடாது. வெளிப்படைத்தன்மை வாய்ந்த ஆட்சி நிர்வாகத்தை பாதுகாப்பதற்கும் வலுப்படுத்துவதற்கும் தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவில் நிலவும் இடைவெளிகளை களைந்து பணி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அப்பதிவில் வலியுறுத்தியுள்ளார். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு போலீஸ் நிலையங்களில் முன்னெடுக்கப்படும் கொண்டாட்டங்கள் மற்றும் அன்பளிப்புகளை பெற்றுக் கொள்வது தொடர்பாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் விசேட அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அன்பளிப்புகளை வழங்குவதோ அல்லது அவற்றை சிரேஷ்ட அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதோ முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. புத்தாண்டு விருந்து பிரசாரங்களுக்கு போலீஸ் அதிகாரிகளிடம் பணம் வசூலிப்பதோ அல்லது வர்த்தக சமூகத்திடம் நிதியுதவி கோருவதோ முறையற்றது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெளித்தரப்பினரின் பங்களிப்புடன் போலீஸ் நிலையங்களில் புத்தாண்டு விழாக்களை நடத்துவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புத்தாண்டு உபசரிப்புக்காக ஒவ்வொரு போலீஸ் உத்தியோகத்திற்கும் தலா 250 ரூபாய் வீதம் போலீஸ் வெகுமதி நிதியிலிருந்து வழங்க போலீஸ் மா அதிபர் அனுமதி அளித்துள்ளார். இந்த அறிவுறுத்தல்களை மீறி செயல்படும் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு மேற்பார்வை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை பண்டிகை காலங்களில் மதுபோதையில் வாகனம் ஓட்டும் ஓட்டுநர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மேல் மாகாண போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பிற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். கொழும்பு போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பண்டிகை காலங்களில் சிறு விபத்துக்கள் ஏற்பட்டாலும் அந்த ஓட்டுநர்கள் போதைப் பொருள் சோதனைக்குட்படுத்தப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். விவசாய அமைச்சர் KD லால்காந்தவிற்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஊழல் மோசடி மற்றும் விரயம் என்பனவற்றுக்கு எதிராக பிரஜைகள் சக்தி என்ற அமைப்பினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடுவல பகுதியில் அமைந்துள்ள அமைச்சர் லால்காந்தவிற்கு சொந்தமான ஆடம்பர வீடு தொடர்பில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினராக எந்தொரு தொழிலும் அல்லது வியாபார நடவடிக்கையிலும் ஈடுபடாது முழுநேர அரசியலில் ஈடுபட்டிருந்த லால்காந்த இவ்வாறானொரு ஆடம்பர வீடு நிர்மாணித்தமை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த வீடு மோசடியான கொடுக்கல் வாங்கல் மூலம் ஈட்டப்பட்ட வருமானத்தில் நிர்மாணிக்கப்பட்டதா அல்லது அவரது உண்மையான வருமானத்தின் ஊடாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இந்த சந்தேகம் தொடர்பில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு கோரப்பட்டுள்ளது. மேலும் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவிற்கு வருடாந்தம் வழங்கப்பட வேண்டிய சொத்து பொறுப்பு விவரங்களில் இந்த வீடு குறித்த தகவல்களை உள்ளடக்கப்பட்டுள்ளதா எனவும் விசாரணை நடத்துமாறு கோரப்பட்டுள்ளது. ஊழல் மோசடி மற்றும் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பின் தலைவர் ஜாமுனே கமந்த துஷார என்பவரினால் அமைச்சர் KD லால்காந்தவிற்கு எதிராக இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு முன்னால் 59வது தேசிய புதிய அரிசி அறுவடை விழா ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதத்துடன் ஆரம்பமான இந்த விழாவில் விவசாயிகள் தமது முதலாம் அறுவடையை பக்தியுடன் கடவுளுக்கு அர்ப்பணித்தனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி, விவசாயம் என்பது எமது கலாச்சாரத்தின் மிகப்பெரிய அங்கமாக பின்னி பிணைந்துள்ளதாகவும் இந்த விழா நாட்டின் தனித்துவத்தையும் கலாச்சாரத்தையும் உலகுக்கு பறைசாற்றுகின்றது என்றும் குறிப்பிட்டார். கிராமப்புற மக்களின் வறுமையை ஒழிப்பதே
தமது அரசின் பிரதான இலக்கு என தெரிவித்த ஜனாதிபதி அதற்கு வலுவான தூரநோக்கு மற்றும் திட்டமிடல் அவசியம் என வலியுறுத்தினார். கிராமப்புற மக்களின் வறுமையை ஒழிப்பதே தமது அரசின் பிரதான இலக்கு என தெரிவித்த ஜனாதிபதி அதற்கு வலுவான தூரநோக்கு மற்றும் திட்டமிடல் அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் நில உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக சிக்கல்களற்ற காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் வேலை திட்டத்தை அரசாங்கம் தற்போது முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் உலகிற்கு நிலையான அபிவிருத்தி குறித்து வழங்கக்கூடிய சிறந்த உதாரணம் குளங்களாகும் என குறிப்பிட்ட அவர் தற்போது சிதைவடைந்துள்ள சிறு மற்றும் நடுத்தர அளவிலான குளங்களை மீள புனரமைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படும் சவால்களுக்கு மத்தியில் விவசாய அமைச்சு எடுக்கும் தீர்மானங்களுக்கு ஜனாதிபதி என்ற ரீதியில் தாம் முழுமையான பாதுகாப்பை வழங்குவதாகவும் உறுதியளித்தார். விவசாயிகளுக்கு உரமானியம் குறித்து பேசிய ஜனாதிபதி உலக சந்தையில் யூரியா உரத்தின் விலை எவ்வளவு உயர்ந்தாலும் சிறுபுகை செய்கைக்காக ஒரு மூடை உரத்தை அதிகபட்சமாக 10,200 ரூபாவிற்கு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தற்போது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு மூடை ஒன்றின் விலை 14,000 முதல் 15,000 ரூபாய் வரை இருந்த போதிலும் அந்த மேலதிக சுமையை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு விவசாயிகளுக்கு சலுகை வழங்கும். அத்துடன் உரமானியத்தை 5,000 ரூபாவாலும் மரக்கரை செய்கைக்காக மானியத்தை 3,000 ரூபாவாலும் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதோடு புதிய தலைமுறை விவசாயிகளுக்காக நவீன தொழில்நுட்ப முறைகளை கிராம மட்டத்தில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை நாடு திரும்பியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி அவர் மேலதிக சிகிச்சைக்காக சிங்கப்பூர் நோக்கி பயணித்திருந்தார். முன்னதாக இலங்கையில் வைத்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறுவை சிகிச்சை ஒன்றிற்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அதன் பின்னராண்டு மேலதிக மருத்துவ பரிசோதனைக்காகவே அவர் சிங்கப்பூர் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் காலை நாடு திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தில் வைத்து விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டதுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலரும் அவரை வரவேற்க வருகை தந்திருந்தனர். கனடாவை தளமாக கொண்டு மனிதாபிமான அமைப்பான செந்தில் குமரனின் நிவாரண மற்றும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அறுவை சிகிச்சை குழுவும் இணைந்து ஒரு வரலாற்று மைல்கல்லை எட்டியுள்ளனர். கடின இறுதி அறுவை சிகிச்சைகளை செய்ய உதவும் ஒரு மருத்துவ இயந்திரத்தை நன்கொடியாக யாழ் போதனா மருத்துவமனைக்கு வழங்கியதனூடாக இந்திய அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளனர். கடந்த 2024 ஜூன் மாதம் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி, சிரேஷ்ட இதய சிகிச்சை நிபுணர்களான வைத்தியர் லட்சுமணன் மற்றும் வைத்தியர் குருபரன் மற்றும் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சிவசங்கர் ஆகியோரின் முக்கிய வேண்டுகோளுக்கு இணங்க செந்தில் குமரனின் நிவாரண அமைப்பானது அதிநவீன டோப்ரோபஸ் வசதியுடனான எக்கோ இயந்திரத்தை நன்கொடியாக வழங்கியது. அமெரிக்காவிலிருந்து சுமார் 94,599.2 கனேடிய டாலர் மில்லியன் செலவில் இறக்குமதி செய்யப்பட்ட இச்சாதனத்தை இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஷ் யாழ் போதனா வைத்தியசாலையின் இதய சிகிச்சை மையத்திடம் உத்தியபூர்வமாக கையளித்தார். அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது வைத்தியர் சிவசங்கர் இந்த தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை பற்றி விவரித்தார். வழக்கமான ஸ்கேன் முறைகளை போலன்றி இந்த டோப்ரோபஸ் வசதியானது அறுவை சிகிச்சையின் போது இதய அறைகளை ஸ்கேன் செய்யவும் இதற்கு முன் இல்லாத வகையில் மிக துல்லியமான காட்சிகளை உடனுக்குடன் வழங்கவும் மருத்துவ குழுவிற்கு உதவுகின்றது. இதுகுறித்து வைத்தியர் சிவசங்கர் விளக்குகையில், இந்த இயந்திரம் நாம் அறுவை சிகிச்சை செய்யும் முறைமையை மாற்றியுள்ளது. இது வழங்கும் தெளிவான காட்சிகள் காரணமாக பாதிக்கப்பட்ட இதய வால்வுகளை சீரமைக்கக்கூடிய வகையில் செயற்கை வால்வுகள் கொண்டு மாற்றுவதற்கு பதிலாக அவற்றை சீரமைக்க முடிகின்றது. இது எமது நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்குவதுடன் பல சந்தர்ப்பங்களில் வார்பரின் போன்ற வாழ்நாள் முழுவதுமான ரத்தத்தை மெல்லியதாக்கும் மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியத்தையும் நீக்குகிறது என்றார். இதுகுறித்து நிவாரண அமைப்பின் பணிப்பாளர் செந்தில் குமரன் கூறுகையில், இந்த இயந்திரம் நன்கொடியாக வழங்கப்பட்டதிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட 300 அறுவை சிகிச்சைகள் என்பது காப்பாற்றப்பட்ட 300 உயிர்களை குறைக்கின்றது. ஒரு நோயாளிக்கு தனியார் மருத்துவமனையில் இதய சத்திர சிகிச்சைக்கு சுமார் $7,000 செலவாகும் நிலையில் இச்சாதனம் மூலம் 300 நோயாளிகளுக்கு அரசாங்க மருத்துவமனையில் இருந்து இதய சத்திர சிகிச்சை அளிக்கப்படுவதனூடாக சுமார் 2.1 மில்லியன் கனேடிய டாலர்கள் சேமிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் கூறுகையில், நிவாரணம் அமைப்பின் நோக்கம் இருமுனை அணுகுமுறையை செயல்படுத்துவதாகும். ஒன்று, அவசர அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படும் குழந்தைகளுக்கு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற உடனடி நிதி உதவியை ஒருங்கிணைத்து வழங்குவது. மற்றொன்று, ஆயிரக்கணக்கில் நீண்டு கொண்டே செல்லும் காத்திருப்பு பட்டியலை நிரந்தரமாக குறைப்பதற்காக யாழ் போதனா வைத்தியசாலை போன்ற அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு தேவையான நவீன மருத்துவ கருவிகளை வழங்கி அவற்றை பலப்படுத்துவது எமது அடுத்த முக்கிய பணியாகும் என்றார். இந்த மைல்கல்லானது இந்த முயற்சிகளுக்கு தாராளமாக நிதி வழங்கி வலிச்சிருத்த கனேடிய தமிழ் சமூகத்தின் அளப்பரிய கருணைக்கு ஒரு சான்றாகும். வைத்தியர் சிவசங்கர் போன்ற அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு இத்தகைய முன்னேறிய தொழில்நுட்ப வசதிகளை வழங்குவதன் மூலம் வடமகனத்தின் இதய துடிப்பு என்றும் சீராக நிலைத்திருக்க நிவாரணம் அமைப்பு துணை நிற்கின்றது. செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பானது கனடாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு லாப நோக்கற்ற தொண்டு நிறுவனமாகும். இது குறிப்பாக இளம் சிறுவர்கள் மற்றும் கடுமையான இதய பாதிப்புள்ள நோயாளிகள் இலங்கையில் தனியார் துறையின் ஊடாக
அவசர இதய அறுவை சிகிச்சைகளை பெறுவதற்கு அர்ப்பணிப்புடன் உதவி வருகின்றது. அத்துடன் ஆயிரக்கணக்கில் நீண்டு கொண்டே செல்லும் காத்திருப்பு பட்டியலை குறைப்பதற்காக சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதிலும் இவ்வமைப்பு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. நன்கொடையாளர்கள் வழங்கும் நிதியின் 100% பங்களிப்பும் நேரடியாக அறுவை சிகிச்சைகளுக்கும் ஏனைய நிவாரண திட்டங்களுக்கும் பயன்படுத்தப்படுவதால் தேவையுள்ள மக்களுக்கு அது முழுமையான பலனை சென்றடைவது உறுதி செய்யப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் முடிவுக்கு வந்து விரைவில் அமைதி ஏற்பட வேண்டும் என்பதே இலங்கையின் எதிர்பார்ப்பாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இலங்கைக்காக நியமிக்கப்பட்டுள்ள அரபு நாட்டு தூதுவர்களின் கவுன்சிலிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான விசேட சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள அமைதி மற்றும் பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல்கள் குறித்து தூதுவர்கள் இதன்போது ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்தனர். போரில் சம்பந்தப்படாத நாடுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்து தனது கவலையை தெரிவித்த ஜனாதிபதி அத்தகைய தாக்குதல்களை ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகளவான இலங்கை தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் தற்போதைய போர்ச்சூழலுக்கு மத்தியில் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரபு நாடுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்தார். இலங்கையின் வலுசக்தி தேவைகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறைக்கு அரபு நாடுகள் வழங்கி வரும் பங்களிப்பை ஜனாதிபதி இதன்போது பாராட்டினார். அத்துடன் சர்வதேச சட்டங்களுக்கு இணங்க பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை இலங்கை வழங்கக்கூடிய அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். இந்த சந்திப்பில் ஐக்கிய அரபு ராச்சியம், சவுதி அரேபியா, ஓமான், எகிப்து, பலஸ்தீனம் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் தூதுவர்களும் ஈராக், குவைத், லிபியா ஆகிய நாடுகளின் தூதரக பொறுப்பதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அமைச்சர்களான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, மேல்மகன் ஆளுநர் ஹனீப் யூசுப் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமிகி ஆகியோரும் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டனர்.